அளவற்ற அன்பும் கருணையும் கொண்ட கடகராசி குழந்தைகளே, குரு பகவானாகிய என் மீது நீங்கள் வைத்திருந்த அளவு கடந்த பக்தி மற்றும் பாசத்தின் காரணமாக மனமுருகி ஓடோடி வந்திருக்கிறேன் உங்களுடைய குரு பெயர்ச்சி பலனை எடுத்துரைப்பதற்காக. கடகராசி குழந்தைகளே, மனதை ஒருநிலைப்படுத்தி எவ்வித குழப்பமும் இன்றி என் வார்த்தைகளை ஆழமாக நெஞ்சில் இருத்திக் கொள்ளுங்கள். கடந்த சில காலங்களாக நீங்கள் துயரங்களையும் ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சொல்லனா துன்பங்களையும் மன போராட்டங்களையும் சந்தித்து வந்ததை நானே அறிவேன். எல்லோருக்கும் நல்லதை மட்டும் செய்வதும் நல்லதை நினைப்பதும் மட்டுமே என்னுடைய எண்ணமாக இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? நம்மை ஏன் எல்லோரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று விரக்தியின் விளிம்பில் நின்ற நாட்களை நானும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் கடகராசி குழந்தைகளே, இதோ உங்களது அத்தனை சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, கடகராசி குழந்தைகளுக்கு அளவற்ற இன்பங்களை அள்ளித் தருவதற்கு குரு பகவானாகிய நானே வந்திருக்கிறேன். 2026 ஜூன் 2 அன்று உங்களது ராசியான கடகராசிக்கே வருகிறேன். எனக்கு பிடித்தமான இந்த கடகராசியில் உச்சம் பெறுவது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் பிரம்மாண்டமான அரிய தெய்வீக யோக காலமாகும். பொதுவாக ஜோதிட விதிகளில் ஜென்ம குரு என்றால் அலைச்சல்களையும் மனபாரத்தையுமே தருவார் என்று சில ஜோதிடர்கள் கூறுவார்கள். கடகராசி குழந்தைகளே, அது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் கடகராசி குழந்தைகளே, உங்கள் ராசியில் நான் உச்சம் பெறுவதால் என்னுடைய பாவத்துவம் இங்கே நீர்த்து போகிறது. இங்கே நான் சுபத்துவ பேரொளியாக இருப்பதால் நன்மைகளை மட்டுமே என்னால் வாரி வழங்க முடியும். கடந்த கால சோதனைகளால் இழந்த உங்களுடைய முகப்பொழிவு, தேஜஸ், கம்பீரம் யாவும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். உங்களது சொல்லுக்கு மதிப்பளிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. கடகராசி பாச மலர்களே, உங்களது சிந்தனையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தீர்க்கமான முடிவெடுக்கும் ஆற்றலை குரு பகவானாகிய நானே தருவேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகிச் சென்றவர்கள் உங்களது மேன்மையான குணத்தை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். பாசத்தின் பயிர் நிலங்களே, உங்களது பிள்ளைகளின் வழியில் இருந்த கவலைகளை அறவே நீக்குவேன். அவர்களின் கல்வி மற்றும் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும். இதுவரை குழந்தை பாக்கியம் கிடைக்காத என்னுடைய கடகராசி பாச பறவைகளுக்கு மழலை செல்வம் மடியில் தவள நானே ஆசி வழங்குவேன். கடகராசி பாச தீபங்களே, உங்களது பூர்வ புண்ணிய பலன்களால் எதிர்பாராத விதமாக உங்களது காலடியில் செல்வம் குவியப் போகிறது. உடலால் பிரிந்து உள்ளத்தால் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கடகராசி காதல் பறவைகளே, உங்களுக்குள் இருந்த நீண்டகால பிரிவுகளும் மனஸ்தாபங்களும் அடியோடு நீங்கி குடும்பத்தில் அந்யுன்யம் பிறக்கும். திருமணம் தள்ளி போய் கொண்டிருந்த என்னுடைய கடகராசி குழந்தைகளுக்கு தகுந்த வரன் அமைந்து சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். கடகராசி பாசத்தின் சின்னங்களே, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் முடங்கி கிடந்த பண வரவுகளும் தடையின்றி வந்து சேரும். தந்தை வழியில் இருந்த சங்கடங்களும் சொத்து வில்லங்களும் தீரப்போகின்றன. கடகராசி பக்தி பனிமலர்களே, நீங்கள் நினைத்த ஆன்மீக பயணங்களும் குலதெய்வ வழிபாடுகளும் தடையின்றி நடக்கும். உங்களது மனமானது தர்மத்தின் வழியில் செல்வதை நீங்களே உணர்வீர்கள். கடகராசி சாப்பாட்டு பிரியர்களே, ஜென்ம குருவாக உங்களது ராசியில் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு ருசியான உணவின் மீது அளவுக்கு அதிகமான தாகம் ஏற்படும். இதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதால் உடல் எடை கூடுவதற்கோ அல்லது வயிறு சார்ந்த உபாதைகளோ வரலாம். உணவு கட்டுப்பாடும் முறையான ஓய்வும் கடகராசி உணவு பிரியர்களுக்கு மிக மிக அவசியமாகும். சரியாக 1 வருட காலத்திற்கு நான் அரணாக இருப்பேன். உங்களை யாராலும் அசைக்க முடியாது. காலம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. கடகராசி செல்வங்களே, துணிந்து செயல்படுங்கள், சுபமே உண்டாகும். ஓம் நமச்சிவாய்.